நானா நான் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காட்ட போறாங்க. அதுவும் கருத்தோட காட்ட போறாங்க. கருத்துன்றான், காட்ட போறேன்றான், வசனமே புரியலையேடா. Keep quiet. Follow me. Boys, ஸ்டேஜுக்கு வாங்கடா. பசங்களா எல்லாம் அமைதியா இருங்க. அங்க என்ன சத்தம்? அமைதியா இருக்க முடியாது. எங்க இருந்து சத்தம் வருது? இங்க இங்க. எங்க? இங்க இங்க. அச்சச்சோ, பயந்தாங்கோலி அக்கா, பயந்துட்டீங்களா? நான் ஒன்னும் பயப்படலப்பா. பார்த்தாவே தெரியுது, வேத்துச்சே. சரி, உன் பேர் என்ன? என் பேரா டேய், அமைதியா இருந்தா சொல்வ, காது கச்சு விட்ற, உட்கார்றா. எல்லாம் அமைதியா இருந்தா என் பேர் சொல்வ. சரி, உன் பேரை சொல்லு ஃபர்ஸ்ட். என் பேரு ரிப்பேர். சர்வீஸ் பண்ணி நாளைக்கு சொல்றேனே. சரி, உன் பேரே சொல்ல வேண்டாம். ஆனா நீ யாரு? எங்க இருந்து வந்திருக்க? நான் எங்க இருந்து வந்திருக்கேன்றது முக்கியம் இல்ல, என்ன பண்ண போறேன்றதுதான் முக்கியம். சரி, என்ன பண்ண போற ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் பாட்டு பாடுவேன், வசனம் பேசுவேன், அப்புறம் கதையெல்லாம் சொல்லுவேன். பாரா, ஆனா என் பசங்க உன்னை விட சூப்பரா சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, ஒரு வசனத்தை தான் சொல்லு. சொல்லவா பசங்களா, சொல்லவா? சொல்லு. யாரை கேட்கிறாய் வட்டி, எதற்கு கேட்கிறாய் வட்டி? என்னோட நாட்டு நட்டாயா, விதை விதைத்தாயா? சொல். என்னக்கா பேக்ல போறீங்க? நான் வசனம் சொன்னது இந்த வசனம் இல்ல, ஆப்ல இருக்க வசனத்தை. ஓ மந்து போச்சுக்கா, கொஞ்சம் காதுல சொல்லுங்களேன். ஞாபகம் வந்துச்சு. பசங்களா என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை 90 100 150 வந்துச்சுக்கா. புரிஞ்சு போச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இல்லையா? நாக்கு மேல கை வச்சு பாருங்க. அதுவும் இல்லையா? என்பதை ருசித்து பாருங்கள். சூப்பர், எல்லாம் கிளாப் தட்டுங்க. Thank you. சரி, ஏதோ கதை சொல்றேன்னு சொன்னியே, என்ன கதை? கதையா? கதை ஞாபகம் வந்துச்சு. அந்த கதையில நான் ரொம்ப கோவமா இருப்பேனே. ஏன்? ஆமா, அது சொன்னா புரியாது. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. சரி வாங்க, வீட்டுக்குள்ள போலாம். வாங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. ஓரம் போ குருட்ட கண்ணந்து வருது. ஓரம் போ போயேண்டா லூஸ் பயலே. நான் ஏன் தெரியுமா உன்னை டெய்லி கூப்பிட்டு வர சொல்லு? ஏன்னா உன்னை பார்த்தாதான் பாவப்பட்டு சில்லற போறாங்க, அதான். அப்ப அதுக்கு தான் என்ன கூப்பிட்டு வரியா? சரி கோச்சிக்காத செல்லும், வா. அப்ப அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லு. சரி சொல்ல மாட்டேன். இல்லாத மூக்குக்கு மேல கோவம் வருது உனக்கு. சரி, யாரோ கார்ல வர சவுண்ட் கேக்குது. சமூகம் பெரிய இடம் போலடி. வா, அவங்க தான் நம்ம முதல் கஸ்டமர். அவங்க கிட்ட இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா, எனக்கும் கேக்குது. உனக்கு கண்ணு தெரியலனாலும் காது நல்லா கேக்குது டோய். வா சட்டையை புடிச்சுக்கோ. புடிச்சுக்கிட்டேன். எங்க இருக்காங்கோ? ரெடியா? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? பிச்சை போடுங்க அம்மா. என்ன அவங்க நம்மள கண்டுக்க மாட்டாங்க? ஒருவேளை கேட்கலையோ? இன்னும் கத்தி கேட்போம். கத்து மா, பிச்சை போடுங்க அம்மா. என்ன அப்பயும் திரும்பல? ஒருவேளை இங்கிலீஷ் தான் தெரியுமோ? இருக்குமோ? சரி நம்ம வித்தைய காட்டு. வா மேம், give me 10 rupees, ma'am.
வேண்டாம் மேம், 2 rupees போதும். என்னடி? ஆமா ஆமா. ஹே மேன், இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே, யூ நோ. எல்லாத்தையும் முடிச்சு ஈவோடிக்குள்ள என்னோட டேபிள்ல இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எங்களுக்கு காசு போட்டு எங்க வேணா போங்க மேம். என்னடி? ஹே யூ, உங்களதான். ஏன் சும்மா கத்திட்டே இருக்கீங்க? நீங்க காசு போட்டா நாங்க ஏன் மேம் கத்த போறோம்? இங்க பாருங்க, என்கிட்ட சில்லறலாம் இல்ல. ஒன்லி டிஜிட்டல் பேமெண்ட் தான். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட். ரொம்ப ஈஸியா போச்சு மேம், கவலைப்படாதீங்க. எங்க கிட்ட அது கூட இருக்கு. ஜிபே பண்றீங்களா இல்ல கார்ட் ஸ்வைப் பண்றீங்களா? ஓ, கார்ட் ஸ்வைப்பா? வேர் இஸ் தி டெக்னாலஜி கோயிங் மேன்? காசு போட சொன்னா கதை பேசிட்டு இருக்கு பாரு. ஆமா ஆமா. என்ன சொன்ன? எங்க அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னா. அது நிறைய பேர் சொல்லுவாங்க. ரொம்ப தான். இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? காசு போடுங்க மேம். நோ நோ நோ, நான் ஜீசஸ்க்கு போடத்தான் 1 lakh கொண்டு வந்திருக்கேன். அவருக்கு மட்டும் தான் கொடுப்பேன். புரிஞ்சுதா? அப்போ எங்களுக்கு போட மாட்டீங்க? மாட்டேன். சரி போங்க. எங்களுக்கு என்ன வேற ஆளா கிடைக்காது, வாடி போலாம். ரொம்ப தான் பண்ணிக்கிறாங்க. வேற ஆளை பாப்போம் வா. யாரோ ஹீரோ மாதிரி வராங்க. அப்படியா அக்கா? ஹீரோவா? ஹீரோ தான். ஏய், நான் சொல்லுவேன்ல எனக்கு ஒரு ஹீரோ ரொம்ப பிடிக்கும்னு. அவர் தான் வந்திருக்காரு. ஓ அக்கா, அவர் எப்படி இருக்காருக்கா? ஹீரோ மாதிரி இருப்பாரு. ஹீரோ சார், நான் உங்க பெரிய ஃபேன் சார். நானும் தான் சார். உங்க படம் எல்லாமே நான் பாப்பேன் சார். நான் கூட சார். சார் நான் நல்ல காமெடி பண்ணுவேன். என்ன பசங்களா? நான் வேணா உங்களுக்கு ஒரு காமெடி சொல்லவா? அதை கேட்டு நீங்க உங்க படத்துல கூட யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட்ஸ் ஒன்னும் கேட்க மாட்டேன் சார். வெத்தலை கூட போடுவாங்க பாக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது கேக்கு. இங்க இருக்கே இந்த அம்மா ஒரு பேக்கு. எப்படி ஜோக்கு? சூப்பர்க்கா, சூப்பர் சார். பிச்சைக்காரங்க மாதிரியா பேசுறாங்க இவங்க? அவங்கள விடுங்க சார். ஆமா, நீங்க எங்க இங்க? வெல், நான் என்னோட படம் ப்ரமோஷனுக்கு ஜீசஸை பார்த்துட்டு அப்படியே இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பாரா, ஜீசஸ் கூட ப்ரமோஷனா? சூப்பர் சூப்பர். அப்புறம் சார், நீங்க அடுத்ததா என்ன படம் பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த படத்தோட பேர் என்ன சார்? அந்த படம் பேரு விபரீத முடிவும் வீணா போன வாழ்க்கையும். பாரா, பேரே பயங்கரமா இருக்கு இல்ல பசங்களா? ஆமா சார், படம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ரொம்ப கேவலமா தான் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபாதர், பசங்களை எல்லாரும் கூட்டிட்டு அந்த படத்துக்கு வந்துருவீங்களா? கண்டிப்பா வந்துடுறோம் சார். அப்புறம் சார், நம்ம பசங்களுக்கு மாசா ஒரு டயலாக் சும்மா எடுத்து விடுங்க சார். என்ன பசங்களா, சொல்லிடுவோமா? நான் அடிச்சா மாசு, நீ அடிச்சா தூசு. ஒன்னெல்லாம் ஹீரோ சொல்றோம், நாங்க தான் லூசு. இவரா? ஐயோ, மத்தவங்களாவது காசு தரலன்னு ஸ்ட்ரெயிட்டா சொன்னாங்கல்ல. இவர் தரேன் தரமாட்டாருடி. யாருக்கா அவரே? அவரா? அவரே வருவாரு. நாங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நாங்க எங்கேயோ முன்னேறோம், எங்களை வச்சு நீங்க தான் முன்னேறீங்க. ஐயா வாங்க, ஐயா வாங்க. நீங்க எங்க? இயேசு கிறிஸ்து வரதா சொன்னாங்க. அதான் அவரை பார்த்துட்டு அன்பே, அமுதே, அவரே இவரேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐயா, போன வாட்டி காசு போட்டா காசு தரேன்னு சொன்னீங்களே. அது என்ன ஆச்சு? அதேதான், இந்த வாட்டியும் எனக்கே ஓட்டு போடுங்க. நீங்க படுத்துட்டே பிச்சை எடுக்கிற மாதிரி உங்க நிலைமைய மாத்தி விட்டுறேன். சார், இந்த பிச்சைக்காரங்களை ஏதாச்சும் செஞ்சு விடுங்க சார். இயேசு வராரு. இயேசுவா?
அவர் யாரு? அவருக்காக இவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. இயேசு உனக்கு தெரியாதா? அவரு எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பாராம். அப்புறம் நிறைய அற்புதம் செய்வாராம். அவரால உன் கண்ணு கூட திருப்பி தர முடியும். அப்படியா? என் கண்ணை திருப்பி தருவாரா? ஆமா. அப்ப அவர்கிட்ட என்ன கூட்டு போக்கா. நானா? ஏசப்பா இங்க பாருங்க, நான் தான் முதல்ல வந்தேன். உங்களுக்காக 1 lakh எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால நீங்க என்னதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நான் செகண்ட் வந்தாலும் என் ஷூட்டிங் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் ஏசப்பா. அதனால நீங்க என்னதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏசப்பா இவங்க கிடக்குறாங்க சின்ன பசங்க. எனக்கு கட்சி வேலைலாம் நிறைய இருக்கு. இந்த வாட்டியும் மக்கள் எனக்கே வாக்களிக்கணும்னு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா நான் கிளம்பிடுவேன். கேட்டியா? இவங்கெல்லாம் நம்மளை விட ரொம்ப பெரிய ஆளுங்கடி. அவங்கெல்லாம் ஏசப்பாக்காக நிறைய காசு, அவங்கெல்லாம் நிறைய பெரிய பெரிய வேலையில இருக்காங்க. நம்ம ஒரு சாதாரண பிச்சைக்காரங்கடி. நம்மனால எப்படி அவரை போய் பார்க்க முடியும்? அவர் எப்படி நம்மளை கூப்பிடுவாருடி? அக்கா நம்ம கத்தி கூப்பிடலாம்ல. பிச்சை எடுக்கும் போது எப்படி கத்தி கத்தி பிச்சை எடுக்கிறோம், அது மாதிரி கத்தி கூப்பிடலாம். ஏசப்பா ஏசப்பா, எங்களை பார்க்கணும். ஏசப்பா, ஏசப்பா, ஒழுங்கா எங்களை பார்க்கணும். ஏசப்பா ஏமா எதுக்குமா சும்மா கத்திட்டே இருக்க? இப்படியே கத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ரேஷன் கார்டை கேன்சல் பண்றேன். அப்புறம் நீ பிச்சை தான் எடுக்கணும் பாத்துக்க. இப்ப மட்டும் நான் என்ன இன்ஸ்டால லைக் எடுத்துட்டு இருக்கேன், பிச்சை தான் எடுக்கிறேன். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. பாருங்க, ஏசப்பா இங்க பாருங்க. எனக்கு கண்ணு தெரியாது. ஏசப்பா எனக்கு கண்ணு தெரியல, என்ன பாருங்க. மகளே, என்னிடம் வா. ஏசப்பா என்ன கூப்பிட்டீங்களா? தோ தோ வரேன். அக்கா வாக்கா, ஏசப்பா என்ன கூப்பிடுறாரு. வாக்கா போலாம். கூட்டு போக்கா, கூட்டு போக்கா. சரி சரி வா, புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ. வா 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 வா. இயேசுவே இதெல்லாம் அநியாயம். என் அரசியல் வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு அவமானம் நிகழ்ந்ததே இல்லை. என்னை விட்டுட்டு இந்த பிச்சைக்கார பொண்ணை கூப்பிடுறீங்க. நான் கூட பரவாயில்ல. இந்த ஹீரோ அவர் கட்சி படம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. இந்த பிஸ்னஸ் உமன் 2 கோடி ரூபா ப்ராஜெக்டை விட்டு வந்திருக்காங்க. யாரையும் கூப்பிடாம இப்போ போய் இந்த பிச்சைக்கார பொம்பளைய கூப்பிடுறீங்க. ஏசப்பா 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 எனக்கு பிறந்ததுல இருந்தே கண்ணு தெரியாது. என் அம்மா அப்பாவை கூட நான் பார்த்ததில்லை. என் அக்கா கூட என்ன சில நேரம் குருடி குருடின்னு திட்டுவா. எனக்கு உங்க எல்லாரையும் பார்க்கணும் ஏசப்பா. நீங்க எனக்கு பார்வை கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா வந்திருக்கேன். எனக்கு பார்வை கொடுப்பீங்க தானே? மகளே, இன்று முதல் நீ இந்த உலகத்தை காண்பாய். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஐயோ, என் தங்கச்சி மயக்கம் போட்டா. ஏசப்பா ஏதோ பண்ணிட்டாரு. கேந்திர தங்கச்சி, கேந்திர கேந்திர தங்கச்சி, கேந்திர கேந்திர. அக்கா அக்கா கத்தாதக்கா கத்தா. அக்கா நான் உன்னை பார்க்கிறேன். ஐயோ எனக்கு எல்லாம் தெரியுது. அக்கா என் முன்னாடி யார் யாரோ உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரியுது. அவ நிஜமாவே பாக்குறாளா? இவர்தான் ஏசப்பாவா? அக்கா ரொம்ப அழகா இருக்காருக்கா. என்ன பாரு, நான் அதை விட அழகா இருப்பேன். உன்னை விட அவர் தான் அழகா இருக்காரு. ஏய், அப்ப இது எத்தனை சொல்லு? 2. அடியே மண்டு, உனக்கு நிஜமாவே கண்ணு தெரியுதா? அப்போ கூட்டத்துல ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் யார் சொல்லு? யாருக்கா அவரு? ஹீரோவா? அவரு சினிமா ஹீரோ இல்லடி, இந்த சர்ச்சோட ஹீரோ. நம்ம ஃபாதர். கும்பிட்டுக்க. குமரசாமி. ஏசப்பா ஏசப்பா எனக்கு இந்த இருட்டு வாழ்க்கையே வேண்டாம். நான் உங்க கூடவே வந்துடவா? மகளே, இன்று முதல் நீ என்னை பின்செல். பாத்தீங்களா மக்களே, இந்த மாதிரி அதிசயம்லாம் நம்ம ஆட்சியில தான் நடக்கும். அதனால தான் எல்லாரும் எனக்கே வாக்களிக்கணும். அது மட்டும் இல்லாம அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக நான் இயேசுவையை அறிவிக்கிறேன். ஏன்னா அவருக்கு தான் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு. அக்கா வாக்கா, ஏசப்பா கூட நம்மளும் போயிடலாம். ஏய், என்னடி பேசுற? கண்ணு வாங்கினோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம அவரை உனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அவரை விட்டு அவருக்காக என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்ற?
அக்கா இவ்வளவு நாள் இருட்டா இருந்த என் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுத்திருக்காரு. அப்ப அவர் கூட போறதுல என்ன தப்பு? ஓ போம்மா போ, என் பணத்தை தண்ணி போ. அக்கா வாக்கா. சரி நான் இப்ப போறேன், நீ சீக்கிரமா வந்து சேரு. ஏய் போகாதடி. ஏய் இயேசுவே, இங்க பாருங்க, இதெல்லாம் அநியாயம். நான் என்ன பண்ண தெரியுமா? என் கட்சி வேலைகள், தேர்தல் பணி, என்னோட உச்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ இருக்க அரசியல் வாழ்க்கையில பல ஹீரோக்கள் உச்சத்தை விட்டுட்டு வராங்க, அது வேற விஷயம். ஆனா இவரு நம்ம ஹீரோ இப்போ உங்களை பார்க்கணும்னு வந்திருந்தாரு, அவரையும் பார்க்கல. அந்த பிசினஸ் உமன் 2 கோடி ரூபா ப்ராஜெக்ட், ஏசப்பா அதோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? நாங்க இவ்வளவு பேர் வெயிட் பண்றோம், நீங்க என்னடானா அவங்களுக்கு கண்ணை கொடுத்து அமைச்சிருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? வெளிவேடக்காரர்களே, நீங்கள் உங்கள் சுயநலத்திற்காகவும் உங்களுடைய வியாபார நோக்கத்திற்காகவும் என் வேண்டுதல் கேட்கிறீர்கள். ஆனால் அந்த மகளோ விசுவாசம் கொண்டு கேட்டாள், அதனால் அவளுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஏமா, அந்த அம்மா போனா போகட்டும், நீ இந்த தடவை எனக்கே வாக்களி. அடுத்த தடவை உனக்கு இன்னும் நிறைய சில்லறையா பிச்சை எடுக்கிற மாதிரி பண்ணி விடுறேன். யோ போயா, நானே என் தங்கச்சி போயிட்டான்னு சோகத்துல இருக்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேனே தெரியல. காசும் கிடைக்கல, தங்கச்சியும் போயிட்டா. நான் ஏசப்பா மேல ரொம்ப கோவமா இருக்கேன். பாத்தீங்களா பசங்களா, இதனாலதான் நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஏசப்பா மேல கோவமா இருந்தேன். ஆனா அப்புறம் அவ என்னோட தங்கச்சிக்கு கண்ணு கொடுத்து பெரிய உதவி செஞ்சிருக்காரு. அப்புறம் நான் அவர் மேல ரொம்ப பாசமாயிட்டேன். அப்புறம் என்னோட வாழ்க்கை ஃபுல்லா இயேசுவாக நான், இயேசுவுக்காகவே நான் மாறிட்டேன். எல்லாரும் அதே மாதிரி மாறிடுவீங்களா? எல்லாரும் அப்ப சொல்லுங்க, இயேசுவாக நான்,